நம்ம இதுக்கு முன்னாடி L1 டாஸ்க் என்னென்ன டாஸ்க்ன்னு பார்த்தோம். இப்ப L2ஓட டாஸ்க். இப்ப நான் சொல்றதுல வந்து சிலது விட்டுருக்கலாம். சிலது ஆட் பண்ணாம மறந்திருக்கலாம். சில டாஸ்க் வந்து ரெகுலரா வரும். சில டாஸ்க் வந்து ரொம்ப ரேரா வரும். இப்ப நான் கவர் பண்ற இப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் என்னோட கம்பெனில ஒர்க் பண்றது. நான் பார்த்தத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல சிலது மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். பட் 90% அதுல கவர் பண்ணிருவேன் நானு. சரிங்களா? ஸோ அதனால நல்லா ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து L2 டாஸ்க். L2 டாஸ்க் தான் நெறைய நமக்கு வந்து இருக்குது. ஆ L2 இருந்தீங்கன்னா வேலை இருக்கும். பட் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜாப்பா இருக்காது. L2 வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு வந்து பெருசாலாம் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ற அளவுக்குலாம் வராது. அப்படி உங்க மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க L3க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆ நீங்க போயிட்டு L3ல சொல்லிட்டு இந்த மாரி இந்த இஷ்யூ வந்துருச்சு. என்னால பண்ண முடியல அப்படி சொன்னீங்கன்னா, ஆப்வியஸா அது L3 தான் பண்ணி ஆகணும். அதனால L2க்குலாம் பெருசாவே வேலை கிடையாது. விஎம்ஆர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம ஒர்க் பிரஷரே கிடையாது. அதாவது நீங்க பியூர் விஎம்ஆர் போனீங்கன்னா, விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆரோட ஜாப் ரோல் வேற. ஆனா பியூர் விஎம்ஆர் போனீங்கன்னா, L1, L2க்கு வேலையே கிடையாது. ரிப்பீட்டட் டாஸ்க் தான் வரும். ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியாத பட்சத்துல L3, L4 இருப்பாங்க. டீம் லீட் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு போயிரலாம். உங்களுக்கு பெரிய ஹெக்டேக்கே கிடையாது. ஒரு விஎம்ஆர் பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஈஸியா வேலை பார்த்துட்டு போயிரலாம். மந்த் எண்ட் இது எனக்கு வந்து இந்த டார்கெட்ட முடிக்கணும். டெவலப்பர்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க. 6 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும். அப்படி விடிய விடிய உட்காந்து வேலை பார்ப்பாங்க. நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. 8 மணி நேரம் ஷிஃப்ட். ஆக்சுவலா 8 மணி நேரம் ஷிஃப்ட் 9 மணி நேரம் போடுவாங்க. ஷிஃப்ட் போடுவாங்க. ஸோ 9 மணி நேரம் ஷிஃப்ட். ஷிஃப்ட் முடிஞ்சோனே நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும் தான் உங்கள உட்கார வைப்பாங்க. மத்தபடி ஷிஃப்ட் முடிஞ்சுச்சுன்னா, உங்களோட என்ன இஷ்யூ இருக்கோ அத ஹேண்ட் ஓவர் குடுத்துறணும். ஹேண்ட் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த டிக்கெட்லாம் பார்த்துருக்கேன். இந்த இஷ்யூலாம் இதுல இருக்குது. இத பார்த்துக்கோன்னு சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜினியர் வருவாங்க இல்லையா? அவங்கட்ட ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு போயிரலாம். அதனால உங்களுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இருக்காது. L3க்கு கொஞ்சம் வொர்க் அதிகம். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். த கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி L3யோட பவர் நல்ல பவர் தான். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா சேலரியும் அதிகம் இல்லையா? ஒரு L1ஓட சேலரி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். லைக் 4 லேக்ஸ், 5 லேக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஒரு L2 சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 லேக்ஸ், 11 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு L3யோட சேலரி பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 25 வரைக்கும் இருக்கும். ஒரு L3 பிளஸ் L4ன்னு சொல்லுவாங்க. அவங்க சேலரி அதேதான் 25க்கு மேல இருக்கும். ஸோ உங்களோட சேலரி கூட கூட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். பட் நமக்கு சேலரி அதிகம் தான் வேணும். ஆப்வியஸா சேலரி அதிகமாச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். இப்ப L2ஆ இருந்து L3ஆ போனீங்கன்னா கொஞ்சம் வொர்க் அதிகமா தான் இருக்கும். அத நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் என்னோட இது இது நான் சொல்றது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட டீம் L1 எப்படி வேலை பார்க்குறாங்க, L2 என்ன பார்க்குறாங்க, L3 என்ன வேலை பார்க்குறாங்க, அத வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரஷர் இல்லாம எங்க மேல தான் போடுவாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, டக்குன்னு L2 வந்து நம்மள கோத்துட்டு போயிட்டே இருப்பான். ஒரு S1 கால் வரும். நம்ம ஜாயின் பண்ணிருவோம். அவன் வெளியில போயிருவான். நம்ம அத பார்த்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நம்ம பொழப்பு ஓடும். பட் நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா நீங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். விஎம்ஆர பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்களோட ஜாப் பெயின்ஃபுல்லாவே இருக்காது. நெறைய பேருக்கு ஜாப் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னடா வேல? போனா உட்காந்து வச்சு வச்சு அடிக்கிறாய்ங்க. என்ன வேல? அப்டி சொல்லி அந்த மாரி இருக்கும். அந்த மாரி நம்ம வேலையில கண்டிப்பா இருக்காது. நான் டெஃபினட்டா சொல்றேன். டெக்னிக்கலா நீங்க ஸ்கில் வளர்த்துட்டீங்கன்னா, விஎம்ஆர் மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான அழகான ஜாப் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல ஜாப். ரொம்ப பிரஷர்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏதாவது ரேர் கேஸ் சினாரியோல தான் உட்கார்ந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். லைக் பெரிய புரொடக்ஷன் டவுன் ஆகும். லைக் ஒரு விசென்டர் டவுன் ஆயிரும். இல்ல ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆயிரும். அல்லது குளோபல் லெவல் இஷ்யூ வரும். அன்னைக்கு க்ளோஸ் ஸ்டேக் இஷ்யூ வந்துச்சுல்ல அந்த மாதிரி. அல்லது ஒரு ஸ்டோரேஜ் டவுன் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல நம்ம உட்கார்ந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். நமக்கு ரொம்ப பிரஷர் இருக்கும். அத தவிர்த்து பார்த்தோம்னா, ரொம்ப ஒண்ணும் ஒர்க்லாம் பெருசா இருக்காது. ஃபைன். இப்ப L2 ரெஸ்பான்சிபிலிட்டி கமிங் டூ த L2 ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வரேன். ஆ L2வ பொறுத்தவரைக்கும் எல்லா டிக்கெட்ஸும் நீங்க தான் பார்க்குற மாரி இருக்கும். லைக் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா,
S3 டிக்கெட்ஸ் பாருங்க, S4 S3 S2, அதாவது டிக்கெட்ஸ் வந்து S1 S2 S3 S4, செவியாரிட்டி 1 செவியாரிட்டி 2 செவியாரிட்டி 3 செவியாரிட்டி 4, அதாவது சில இடத்துல P1 சொல்லுவோம், ப்ரியாரிட்டி 1 ப்ரியாரிட்டி 2 ப்ரியாரிட்டி 3 ப்ரியாரிட்டி 4. S1 டிக்கெட்ஸ் எல்லாமே L3 பார்ப்பாங்க, S2 S3 S4 டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்க L2 பார்க்குற மாதிரி இருக்கும். இப்ப என்னென்ன டிக்கெட்ஸ்லாம் S2 டிக்கெட்ஸா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலாட்ஸ் டிக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் S2 டிக்கெட்ஸ் S3 டிக்கெட்ஸா வரும், S4 டிக்கெட்ஸா வரும். இப்ப ஒரு கிரிட்டிக்கல் அலாட், ஒரு ஒரு வார்னிங் அலாட் வருதுன்னா அது S3 S4 டிக்கெட்டா வரும். ஒரு கிரிட்டிக்கல் அலாட் வருது அப்படின்னா அது வந்து S2 டிக்கெட்டா வரும். ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் இருக்குன்னா அது S2 டிக்கெட்டா தான் வரும். சர்வர்ல நிறைய இருக்கு, ப்ரொடக்ஷன் சர்வர், டெவலப்மெண்ட் சர்வர் அல்லது ஸ்டேஜ் சர்வர்னு சொல்லுவோம், அப்புறம் லேப் சர்வர், டெஸ்ட் சர்வர்னு சொல்லுவோம். ஒரு டெஸ்ட் சர்வர் வந்தா S4 டிக்கெட், நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சர்வர் வந்து S4 டிக்கெட். இதே ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டேஜ் சர்வர் இருந்தா S3 டிக்கெட், ஒரு S3 டிக்கெட் வரும். இதே இது ப்ரொடக்ஷன் சர்வரா இருந்தா S1 S2 டிக்கெட்டா வரும். அப்ப நீங்க வந்து S2 அலர்ட்ஸ் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப என்னென்ன அலர்ட்ஸ்லாம் வரும்னா, சேம் நம்ம அப்ப சொன்னோம் இல்லையா, டேட்டா ஸ்டோர் அலர்ட்ஸ், ESXi அலர்ட்ஸ், vCenter அலர்ட்ஸ். சி நோட் பண்ணிக்கோங்க, vCenter அலர்ட், ESXi அலர்ட், விர்ச்சுவல் மிஷின் அலர்ட்ஸ், டேட்டா ஸ்டோர் அலர்ட்ஸ், விண்டோஸ் சர்வர் அலர்ட்ஸ். புரியல? டேட்டா ஸ்டோர் அலர்ட்ஸ், சரி, vCenter அலர்ட்ஸ், ESXi அலர்ட்ஸ், விர்ச்சுவல் மிஷின் அலர்ட், டேட்டா ஸ்டோர் அலர்ட், விண்டோஸ் சர்வர் அலர்ட். இப்ப ESXi அலர்ட்னா ESXi செலக்ட் பண்ணுங்க, ESXi செலக்ட் பண்ணுங்க. இந்த ESXi பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி CPU மெமரி யூட்டிலைசேஷன் தான் அடிக்கடி அலர்ட் வரும். CPU யூசேஜ் அதிகமானாலோ அல்லது மெமரி யூசேஜ் அதிகமானாலோ நமக்கு வந்து அலர்ட் வரும். ஸோ இதுலயுமே த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இருக்கும். அப்புறம் சொன்ன சேம் தான், 20 to 30%, டிபெண்ட்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் பொறுத்து. பட் மினிமம் 20% த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சிருப்பாங்க. உங்களோட ESX ஹோஸ்ட்ல 1 TB RAM நீங்க வச்சிருக்கீங்கன்னா, மெமரி இருக்குன்னா அதுல 200 GB த்ரெஷ்ஹோல்டு லிமிட்ல இருக்கும் 20%. மிச்சத்தை வந்து நீங்க VMக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ மீறி உங்களோட யூசேஜ் போறப்போ உங்களுக்கு அலர்ட் வரும். ESXi பொறுத்த வரைக்கும் CPU அலர்ட், மெமரி அலர்ட் அடிக்கடி வரும். ஓகே, ஸோ ESXi அலர்ட்ஸ் எழுதிக்கோங்க. என்னென்ன ESXi அலர்ட் வரும் அப்படின்னா, ESXi CPU அலர்ட், மெமரி அலர்ட், அப்புறம் CPU அலர்ட், மெமரி அலர்ட், அப்புறம் வந்து என்ன, ESXi டவுன் அலர்ட். ஒரு ESXi டவுன் ஆச்சுன்னா நமக்கு அலர்ட் இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ESXi நாட் ரெஸ்பாண்டிங் போயிடும் இல்லையா, நாட் ரெஸ்பாண்டிங் போகுது அல்லது டவுன் சைட் போகுது, நமக்கு அலர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ESXi டவுன்னா S1 டிக்கெட் வந்து இனிஷியலா S1 டிக்கெட் வந்து L3 தான் பார்ப்பாங்க. இஃப் சப்போஸ் L3 அவைலபிள்னா நீங்களும் பார்க்குற L2வும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, தென் ESXi ரீபூட் அலர்ட். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு ESXi அதுவா ரீபூட் ஆச்சு அல்லது ஏதோ ரீசன்காக ரீபூட் ஆச்சுன்னா அதுக்கு அலர்ட் வரும். ஏன் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும் எதுக்காக ரீபூட் ஆச்சுன்னு செக் பண்ணணும். ஸோ ESXi ரீபூட் அலர்ட் வரும். அப்புறம் டேட்டா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்டோர் யூசேஜ் அலர்ட், அதுக்கு பேர் டேட்டா ஸ்டோர் யூசேஜ் அலர்ட்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, டேட்டா ஸ்டோர் யூசேஜ் அலர்ட். டேட்டா ஸ்டோர் யூசேஜ் அலர்ட்ல டேட்டா ஸ்டோர் போங்க, டேட்டா ஸ்டோர் போங்க பாஸ்கர். ஸோ இது வந்து டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோர்ல எப்படி இருக்கும்னா 10 TB இருக்கும் அல்ல 16 TB இருக்கும். ஓகே, இல்லை 10 TB வச்சுப்போமே. 10 TBல த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி போகும். இப்போ 10 TBல வாட் இஸ் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 20% அப்படின்னா 2 TB நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரீயா வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதை மீறி போறப்ப ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் அலர்ட் வரும், அதுக்கடுத்து கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். வார்னிங் அலர்ட்லேயே நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும், டிக்கெட் கிரியேட் ஆயிரும். அப்பயே நீங்க செக் பண்ணணும் எதுக்காக அந்த டேட்டா ஸ்டோர் யூசேஜ் வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ அதை சொல்லியிருக்கேன், என்னென்ன பண்ணணும் பண்ணி சரி பண்ணணும் சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம்.
இது மேக்ஸிமம் டேட்டா ஸ்டோர்ல யூசேஜ் அலர்ட் தான் மெயினா வரும். அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின் சிபியூ அலர்ட், மெமரி அலர்ட், விர்ச்சுவல் மிஷின் டவுன் அலர்ட், மெமரி டவுன். மோஸ்ட்லி நமக்கு சிபி மெமரி அலர்ட் தான் அடிக்கடி வரும். அப்புறம் சம்டைம்ஸ் அந்த விஎம் வந்து ஹங் ஆச்சு, இல்லை எதுவும் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு டவுன் அலர்ட் வரும். அதையும் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். விண்டோஸ் சர்வர் அலர்ட்ஸ், விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அலர்ட் வரும் அப்படின்னா, லைக் இப்போ நான் சொல்றது ஓஎஸ் லெவல்ல. சரி, இது வரைக்கும் நான் வந்து நம்ம விஎம் லெவல்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஎஸ் லெவல்ல இப்போ நான் சொல்ல போறேன். ஓஎஸ் லெவல்ல உங்களுக்கு என்னென்ன அலர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா, சி டிரைவ் அலர்ட், டி டிரைவ், இ டிரைவ் அலர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரைவ் ஃபுல் ஆகுது அப்படின்னா நமக்கு அலர்ட் வரும். இ டிரைவ் ஃபுல் ஆகுதுன்னா நமக்கு வந்து அலர்ட் வரும். அப்புறம் இஎஸ்எக்ஸ் அந்த 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 ஓஎஸ் லெவல்ல மெமரி யூட்டிலைசேஷன், சிபி யூட்டிலைசேஷன் அலர்ட் வரும். இது மெயினா இந்த இதுதான் வரும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் அலர்ட்ஸ். நான் மோஸ்ட் ஆஃப் த அலர்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். மேபி சின்ன சின்ன அலர்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். இஎஸ்எக்ஸ் அலர்ட்ல வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இஎஸ்எக்ஸ் அலர்ட்ல இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட். ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட். ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னா என்னன்னா, நம்மளோட ஹோஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூ ஆச்சுன்னா இது வரும். லைக் பேட்டரி இஷ்யூ, சிமாஸ் பேட்டரி இஷ்யூ, அல்லது பவர் சப்ளை இஷ்யூ, இல்லை மதர் போர்டு இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ, ஹார்ட்வேர் சம்மந்த இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த அலர்ட் வரும். இதை நம்ம வந்து ஆம்பர் லைட் வச்சு செக் பண்ணணும். நம்மளோட செக் பண்ணி நீங்கள் ஐஎல்ஓல செக் பண்ணணும். ஸோ இந்த அலர்ட் வரும், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த அலர்ட்ஸ் எல்லாமே நீங்க தான் பார்க்கணும். விச் மீன்ஸ் L2 பார்க்கணும், L3 பார்ப்பாங்க. L2 பார்ப்பாங்க, L3 பார்ப்பாங்க. அது சிவியாரிட்டியை பொறுத்து. அது ஹை சிவியாரிட்டி ப்ரியாரிட்டியை பொறுத்து. P1 P2 இருந்தா L3 பார்ப்பாங்க. S1 S2 S3 S4 இருந்தா L2 பார்ப்பாங்க. P1 S1 இருந்தா L3 பார்ப்பாங்க. இதை தவிர்த்து ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் சொன்னல அலர்ட். ஸோ அலர்ட் பேஸ்ட் ஆன் அது வந்து திடீர்னு வரும், திடீர்னு வராமல் கூட இருக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ஷிஃப்ட் லாகின் பண்ணுறேன், இன்னைக்கு திடீர்னு ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆனால் நமக்கு நிறைய அலர்ட் வரும். ஹோஸ்ட் டவுன் அலர்ட்டி நமக்கு காட்டில் ஷிஃப்ட் வந்து ஓப்பி அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நமக்கு பிரச்சனை ஏதாவது வந்தால் தான் நமக்கு வேலையே, மற்றபடி பெருசாக வேலையே இருக்காது. ஏதாவது ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா பிரச்சனை மறுபடியும் ஆகும். ஏன்னா விஎம் டவுன் ஆகும், ஹோஸ்ட் டவுன் ஆகும், அதுக்கு ஆர்சிஐ கொடுக்கணும், நிறைய இருக்கு, நிறைய அந்த மாதிரி பிரச்சனை ஆகும். மற்றபடி ஸ்மூத்தாக தான் போகும். வேற என்ன அலர்ட் மிஸ் பண்ணியிருக்கேன்? ஸோ மோஸ்ட்லி அலர்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ அலர்ட் மறுபடியும் சொல்கிறேன், அலர்ட் வந்து எப்படி ட்ரிகர் ஆகும்னா மானிட்டரிங் டூல் மூலமாக ட்ரிகர் ஆகும். அப்புறம் அந்த அலர்ட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் நோட் வந்து ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகும். ஸோ டிக்கெட்டை வந்து நீங்கள் எஸ்எல்ஐக்குள்ளே பார்த்தாகணும். ஓகே, அலர்ட்ஸ் தவிர்த்து என்னென்ன டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். L1 வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா, இல்லை L1 L2 ரெண்டு பேரும் சேர்த்து வேலையை பார்க்குறோம்னா ஸ்னாப்ஷாட் ரெக்கார்ட், ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கெடியூல் ரீபோர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூல் ரீபோர்ட் விச் மீன்ஸ் அந்த இஎஸ்எக்ஸை ரீபூட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது விஎம் ரீபூட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அந்த இஎஸ்எக்ஸை வந்து ஒரு வருஷமா ரீபூட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ நம்ம பிளான் பண்ணுவோம், ஓகே அப்போ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னா ஒரு ஸ்கெடியூல் ரீபூட் பண்ணுவோம், ஒரு வீக்கெண்டில் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு ஸ்கெடியூல் ரீபூட் பண்ணுறது, விர்ச்சுவல் மிஷினோட ஸ்கெடியூல் ரீபூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளும் விஎம் டூல் ஆக்சுவலி L1 L2 ரெண்டு பேருமே விஎம் டூல் இன்ஸ்டாலேஷன் பார்ப்பாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுக்கறது, அல்லது யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட், பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா ஆர் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட், இது நம்ம கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கடுத்து டாஸ்க் என்ன, இந்த டாஸ்க்லாம் எப்படி வரும் அப்படின்னா அந்த யூசர் வந்து மெயில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு
எனக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா வேணும், இல்ல என்னோட விஎம் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் வேணும். ஹாய் விஎம்ஆர் டீம், ஐ நீட் a data of last one week, last 1 month utilization report அப்படின்னு சொல்லி விஎம் நேம் கொடுத்துருவாங்க. அப்ப மெயில்ல வரும். அந்த மெயில் ஆட்டோமேட்டிக் ஒரு டிக்கெட்டா கிரியேட் ஆகும். ஸோ நீங்க அந்த மெயில் ரிப்ளை பண்ணணும், அந்த டிக்கெட்ல நீங்க அப்டேட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மெயில் தான் நமக்கு வரும். இது அலர்ட்ஸ் கிடையாது. நான் டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டி சொல்றேன். மெயில் கம்யூனிகேஷன்ல தான் இருக்கும், அல்லது டிக்கெட் கம்யூனிகேஷன்ல இருக்கும். போத் ரெண்டுலயே இருக்கலாம், அல்லது டிக்கெட்டா கூட இருக்கலாம், அல்லது மெயிலா கூட இருக்கலாம். ஓகேங்களா? மேபி மெயில்ல நம்ம டீமை லூப் பண்ணி அவங்க வந்து அந்த டாஸ்க்கை பத்தி சொல்லலாம், அல்லது மெயில் பண்ணாம டைரக்டா டிக்கெட் கூட அவங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த டாஸ்க் வந்து நியூ ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றது, அல்லது எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சி டிரைவ்ல ஸ்பேஸ் வந்து இல்ல, நான் வந்து 100 GB தான் கொடுத்துருக்கேன், த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி போகுது. அப்ப அதுக்கு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது நம்ம தான் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்ல ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இல்ல எனக்கு ஒரு டி டிரைவ் வேணும், ஒரு 1 TB எனக்கு ஒரு டி டிரைவ் வேணும் அப்படின்னா உடனே என்ன நமக்கு ஒரு மெயில் வரும். ஹாய் விஎம்ஆர் டீம், இந்த மாதிரி சர்வர் ஐபி கொடுத்து திஸ் இஸ் a விண்டோஸ் சர்வர், we need a new drive with 1 TB size, 1 TB வேணும், நியூ டிரைவ் வேணும், ப்ளீஸ் கிரியேட் த டிஸ்க் அண்ட் அப்டேட் அப்படி சொல்லி போடுவாங்க. ஸோ நம்ம வந்து 1 TB ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணி தென் விஎம் லெவலில் அந்த டிரைவை கிரியேட் பண்ணி நம்ம அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிசோர்ஸ் அப்கிரேட் அண்ட் ரிசோர்ஸ் டிகிரேட் நோட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்கிரேட் அண்ட் டிகிரேட். வாட் இஸ் கம்ப்யூட் ரிசோர்ஸ்? ரேம் அண்ட் சிபியூ. இப்போ என்னோட விஎம் வந்து ஒரு 16 GB ரன் ஆகிட்டு இருக்கு, 8 CPU இருக்குது. நான் வந்து என்னன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை, என்னோட அப்ளிகேஷன் வந்து பெரிய அப்ளிகேஷன், டேட்டா நிறைய எடுக்குது, அதுக்கு வந்து இது பத்தலை, அடிக்கடி ஸ்லோ ஆகுது அல்லது அந்த லிமிட்டை தாண்டி போகுது அப்படின்னா நான் ஒரு மெயில் பண்ணுவேன். ஹாய் டீம், இந்த மாதிரி என்னோட விஎம் வந்துட்டு அடிக்கடி ஸ்லோ ஆகுது, ஐ சஸ்பெக்ட் மெமரி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், 16 GB மெமரி இருக்குது, ப்ளீஸ் இன்க்ரீஸ் டு 32 GB அப்படி சொல்லி அவன் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்லலாம். அல்லது ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும், அது ப்ரொடக்ஷனுக்கு போகாமல் இருக்கும், ப்ரொடக்ஷன் போகாத வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேம் கொடுத்துருப்போம், மேபி நாளைக்கு அது ப்ரொடக்ஷன் லைவாக போகலாம். இப்போ ப்ரொடக்ஷன் லைவாக போகிறப்ப யூசர்ஸ் நிறைய ஹிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து CPU நிறைய கொடுக்கணும், மெமரி நிறைய கொடுக்கணும். உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ ஒரு 4 CPU ரன் ஆகிட்டு இருக்கு, 8 GB தான் ரேம் கொடுத்துருக்கு அப்படின்னா நாளைக்கு அது ப்ரொடக்ஷன் போகுதுன்னா 8 GB ரேம் பத்தாது, அப்போ 32 GB ரேம் கொடுக்கணும், 4 GB பத்தாது, 8 GB கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் பொறுத்து மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, CPU இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரேட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, அந்த சர்வருக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 64 GB ரேம் கொடுத்துருக்கேன் அந்த விஎம்க்கு, அப்புறம் 16 CPU அலோகேட் பண்ணியிருக்கேன், அது ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு, நான் ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர போகிறேன், சரியா? அந்த அப்ளிகேஷன் அவுடேட்டட் ஆயிடுச்சு. அப்போ அந்த விஎம்க்கு வந்து எனக்கு அவ்வளோ ரிசோர்ஸ் தேவையில்லை, ஏன்னா அது அவுடேட்டட் ஆயிடுச்சு, நிறைய யூஸர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் வந்து டிகிரேட் பண்ணுவேன், நான் மெயில் பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சர்வரோட அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் இல்லை, ஸோ அதனால் இந்த விஎம்க்கு ரிசோர்ஸை டிகிரேட் பண்ணுங்க, 64 GB ரேம் இருக்குது, அதை வந்து ஒரு 16 GB ரேமாக மாற்றுங்க, 16 CPU கோர் கொடுத்துருக்கோம், அதை வந்து ஒரு 4 CPU மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டிகிரேட் ரிக்வஸ்ட் வரும். இது சில நேரத்தில் வரும். அப்புறம் அதுக்கடுத்து விஎம் க்ளோன் எடுக்கிறதுக்கு நமக்கு ரிக்வஸ்ட் வரும். லைக் எனக்கு வந்து இந்த விஎம் வந்து நான் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், அதெல்லாம் க்ளோன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டும் நம்ம வந்து பண்ணுவோம், அது மெயில் தான் பண்ணுவாங்க, இது டிக்கெட்டும் கிரியேட் ஆகும். அப்புறம் நியூ விஎம் கிரியேஷன், எனக்கு வந்து இந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் புதுசாக ஒரு விஎம் தேவைப்படுது, லைக் எனக்கு 6 GB ரேமு, அப்புறம் ஒரு 4 CPU, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, விண்டோஸ் 2016 வேணும்
நாலு நெட்வொர்க் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ விஎம் வந்து டெப்ளாய் பண்ணி கொடுப்போம். டெம்ப்ளேட்ல இருந்து டெப்ளாய் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்க விண்டோஸ் நீங்க தான் பாக்குறீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸும் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். விண்டோஸ் ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஐபி கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி. ஸோ டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி செக் பண்ணி அதுல எதுவும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வரும். லைக் புதுசா ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து இல்ல புதுசா ஒரு டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஆல்ரெடி ஒரு 10 TB இருக்குது என் டேட்டா ஸ்டோர். அது எனக்கு வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் போகுது, அடிக்கடி போகுது, பத்தலை எனக்கு. ஸோ அப்போ நான் எகைன் ஒரு 2 TB வந்து நான் ஸ்டோரேஜ் சிமுக்கு வந்து மெயில் போட்டு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த வேலையை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ விஎம் மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி சம்டைம்ஸ் இந்த விஎம் வந்து மேனுவலாக மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஎங்களை லைக் கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வித்தின் கிளஸ்டர் கூட மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். விஎம் மைக்ரேஷன் லைக் விமோஷன் அண்ட் எஸ்விமோஷன் விஎம் ரெண்டுமே போட்டுக்கோங்க. விஎம் மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோஸ்ட் போங்க பாஸ்கர். ஸோ இந்த ஹோஸ்ட்ல வந்து இப்போ விஎம் ரன் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஹோஸ்ட் விஎம் போங்க. ஸோ இந்த விஎம்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த விஎம் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஹோஸ்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் சிபியூ மெமரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக போகுது, அல்லது எனக்கு மெயில் வருது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லி மெயில் வருது, நான் வந்து மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது வேற ஏதாவது பர்பஸ் கூட நம்ம மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளே வந்து மேனுவலா லோட் பேலன்ஸ் பண்றது மாதிரி இருக்கும். இல்லை புதுசாக ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுல புதுசாக ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்போ கிளஸ்டர் டு கிளஸ்டர் வந்து மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது விசென்டர் டு விசென்டர் மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே L2 L3 ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட்டி காம்போனன்ட் இருக்கும். லைக் இப்போ நம்ம ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வந்திருக்கு. அந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்ல வந்துட்டு ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் த டிவைசஸ் ஃபால்ட்டி. லைக் அதுல வந்து ரேம் வந்து ஃபால்ட்டி ஆயிடுச்சு, இல்ல ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போய் ரேம்னால தான் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அந்த ஹார்ட்வேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ அதில் வந்து ரேம் தான் இஷ்யூ அப்படின்னு ரேமை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து வெண்டாட்ட கேஸ் ரைஸ் பண்ணணும். ஸோ இது படிக்கோங்க, ரைஸ் கேஸ் வித் வெண்டார் ஃபார் ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு கேஸ் ரைஸ் பண்ணணும். லைக் வெண்டர் டெல் ஹெச்பி இவங்க ரைஸ் பண்ணணும். சப்போஸ் விஎம்ஆர்ல ஒரு இஷ்யூ, மேபி விஎம்ஆர்ல கேஸ் ரைஸ் பண்ற மாதிரி வரும் சில நேரங்கள்ல, மேபி ஒரு விர்ச்சுவல் இஷ்யூ அல்லது அந்த மாதிரி பார்த்தா. ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து ஹார்ட்வேர் வெண்டர் தான் வந்து கேஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெல் ஹெச்பி சிஸ்கோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் வெண்டர் கேஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓஎஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க விண்டோஸ் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ஓஎஸ் அப்கிரேட் லைக் 2016 2019 2019 2022 இந்த மாதிரி ஓஎஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி சில இடங்கள் வரும். விண்டோஸ் பேட்சிங் பண்ற மாதிரி வரும். அதாவது விண்டோஸ் விஎம்ஆர் சேர்த்து பார்த்தா விண்டோஸ் பேட்சிங் ரெகுலரா இருக்கும் நமக்கு இருந்துச்சுன்னா. சில இடங்கள்ல விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் ஒரே டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல விண்டோஸ் வேற டீம் மேனேஜ் பண்ணும், விஎம்ஆர் வேற டீம் மேனேஜ் பண்ணும். இப்போ எங்க கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி, அதனால வந்து பாத்தீங்கன்னா விஎம்ஆர் ஒரு டீம் மேனேஜ் பண்ணும், விண்டோஸ் ஒரு டீம் மேனேஜ் பண்ணும். ரொம்ப பெரிய என்விரான்மெண்ட். ஆனா இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ண கம்பெனில விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் நாங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் பொறுத்து மாறுபடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎஸ்எக்ஸ் அப்கிரேட். இஎஸ்எக்ஸ் அப்கிரேட் வந்து மோஸ்ட்லி L3 பண்ணுவாங்க, பட் L2 பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியா இருந்தா L2 L3 ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. பெரிய கம்பெனியா இருந்தா L3 பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ மோஸ்ட்லி நான் என்னோட கெரியர்ல நான் பார்த்த இஷ்யூ, அப்புறம் நான் இப்போ கரண்டா பாக்குறது எல்லாத்தையும் நான் மோஸ்ட்லி சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டேன். மேபி 1-2 வேணா மிஸ் ஆயிருக்கலாம், பட் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. க்ளோஸ் பண்றேன்.
புரியல. VM cloud. க்ளோன் யாரு கேக்குறா? क्वेश्चन யார் கேக்குறா? Zubair. ஜுபேர், நீங்க அந்த க்ளோன் கிளாஸ் நீங்க clone நான் ஓகே நான் cloud நினைச்சேன். சாரி. இல்ல க்ளோன் CLONE க்ளோன். ஓகே guys. So இதுதான் மோஸ்ட்லி L1